இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராப்லேட் ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்து எட்ஜை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எட்ஜ்னா அது கூட வந்து அந்த சர்ஃபேஸும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இதுதான் வந்து எக்ஸ்ட்ராப்லேட் ஆப்ஷன். இதை பிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவுண்ட்ரி கொடுக்கணும். எந்த பவுண்ட்ரியை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற நான் அந்த பவுண்ட்ரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபீச்சரை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு லென்த்தில் க்ரியேட் ஆகிடுச்சு 10 mm. இப்போ இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆர் வந்து இதை பிடிச்சும் நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து லென்த் ஆப்ஷன். நம்ம இங்கே அப் டு எலிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து பிளெயின் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸ் நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த பிளெயின் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிளெயின் வந்து மேலே இருக்குது. இதுக்கு நேராக இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லென்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து எவ்வளோ லென்த் இங்கே இருக்கோ அவ்வளோ லென்த்தில் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஜஸ்ட் ஓகே. இப்போது எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் இந்த எட்ஜ், இந்த ஓவரால் இந்த சர்ஃபேஸில் இந்த ஃபீச்சரில் நம்ம எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டினியூட்டியில் டேஞ்செண்டாக இருக்குது. இப்போ இந்த எட்ஜுக்கு இது வந்து டேஞ்செண்டாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போய்ட்டு கர்வேச்சர் வைக்கிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டேஞ்செண்டாக இருக்கிறது இதுக்கு கர்வேச்சராக செஞ்சஸ் ஆகிடும். ஸோ அதை வந்து இந்த கர்வேச்சர் வந்து செஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படின்னா வந்து இந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெண்டு எட்ஜ், அதாவது இந்த வேர்டெக்ஸ் பாயிண்ட் தான் வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து டேஞ்செண்டாகவும் நார்மலாகவும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நார்மலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் எட்ஜ் கரெக்டாக வந்து இந்த பாயிண்ட்டுக்கு நார்மலாக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ வந்து இதை டேஞ்செண்டாக வைக்கும்போது ரொம்ப சின்ன டிஃப்ரெண்ட் தான். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கு இப்போ வந்து லைட்டாக வந்து டேஞ்செண்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஹிடன் லைனை நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம தேவைன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நார்மல் சர்ஃபேஸ். ஸோ ஜஸ்ட்டு இப்போ கர்வேச்சர் எனக்கு வேண்டாம் அப்படின்னா வந்து நம்ம டேஞ்செண்டாக கொடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட் ஓகே. இப்போ வந்து நம்ம ப்ரொபகேஷன் மோடு பார்க்கலாம். நான் வந்து இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஓவரால் அந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணும்போது வந்து எக்ஸ்ட்ராப்லேட் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரொபகேஷன் மோடில் டேஞ்சென்சி கண்டினியூட்டி நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஸோ இந்த கர்வ் கூட வந்து இதெல்லாம் வந்து டேஞ்சென்சியாக இருக்குது. ஸோ வந்து அதனால் அது வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம பாயிண்ட் கண்டினியூட்டி கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து பாயிண்ட்ஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்கே ஓவராலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டேஞ்சென்சி கண்டினியூட்டி அண்ட் பாயிண்ட் கண்டினியூட்டி. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கண்டினியூட்டி, அதாவது G0, G1, G2, G3 அப்படின்ட்டு ஸ்டைல் ஃபில்லட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ராப்லேட்டில் நம்ம இந்த இன்டர்னல் எட்ஜஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த எட்ஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ப்ரொபகேஷன் மோடில் வந்து டேஞ்சென்சியாக மாற்றிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி நம்ம வந்து வேல்யூ கொடுத்து சர்ஃபேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து சர்ஃபேஸ் வந்து இந்த எட்ஜுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வந்து வரணும், அதே மாதிரி இந்த எட்ஜுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரணும் அப்படின்னு நம்ம எதாவது ரெஃபரன்ஸ் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இப்போ இன்டர்னல் எட்ஜஸில் போய்ட்டு இப்போ நான் வந்து இந்த எட்ஜஸ் நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸ் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த எட்ஜஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக தான் வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து அதாவது எக்ஸ்ட்ராப்லேட் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த எட்ஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஓகே.